அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சொல்லென்று சூரிய ஒளி படரவே குமார் சட்டென கண் விழித்தான். மேலே கூரையில் இருந்த ஓட்டையிலிருந்து அந்த ஒளி வந்து கொண்டிருந்தது. கடந்த சில மாதங்களாகவே சுட்டெரிக்கும் வெயில் உடம்பை படாதபாடு படுத்திக் கொண்டிருக்கிறது. குமார் புரண்டு படுத்தான். பழைய பாய், கிழிந்த போர்வை அது தலைக்கும் காலுக்கும் போதவில்லை. அவன் அண்ணாந்து விட்டத்தை பார்த்தான். இன்று ஞாயிற்றுக்கிழமை, எனவே நேரத்தோடு எழத் தேவையில்லை. அப்போது அவன் கடைசி தங்கை காமாட்சி பிளாஸ்டிக் கோப்பையில் சூடான பால் இல்லாத தேநீருடன் அவன் அருகில் வந்தாள். அவன் அவளையே உற்று பார்த்தான். அவள் இப்போது பள்ளியில் 7வது படிக்கிறாள். அவளுக்கு முன்னதாக வள்ளி, மணிமேகலை, பாப்பாத்தி என 3 சகோதரிகள். அவர்களில் பாப்பாத்தி தோட்டத்தில் வேலை செய்கிறாள். வள்ளி 10வது வரை படித்துவிட்டு தையல் வகுப்பு போகிறாள். மணிமேகலை டவுன் பள்ளியில் உயர்கல்வி படிக்கிறாள். அம்மாவுக்கு தோட்டத்தில் வேலை. அவன் தந்தை வேலுவும் தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு கிடைத்த பணத்தை குடித்து இப்போது அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு நடையாக நடந்து கொண்டிருக்கிறார். குமார் ஒரு ஆசிரியர். ஆரம்பத்தில் கிராமத்து பள்ளியில் கடமை புரிந்தான். இப்போது டவுன் பள்ளி ஒன்றில் வேலை செய்து வருகிறான். போன வாரம் அவனுக்கு வெளியூரில் மாற்றல் உத்தரவு வந்திருந்தது. அங்கே போவதா இல்லையா என்று அவன் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அத்தோடு பாப்பாத்தியை வேறு பெண் பார்த்து சென்றார்கள். அவர்களுக்கு பெண் பிடித்து விட்டதாம். ஆனால் அவர்கள் கேட்கும் சீதனம்தான் அதிகமாக இருந்தது. நல்ல இடமாக இருந்தமையால் இவர்களுக்கு விடவும் மனமில்லை. என்ன அண்ணா, என்னமோ யோசனையோடு இருக்கிற மாதிரி தெரியுது. காலையிலேயே கனவா? அவன் எதுவும் பேசாமல் தேநீரை வாங்கினான். அண்ணா, அடுத்த வாரம் எல்லாரும் வெளியூர் சுற்றுப்பயணம் போறாங்களாம். எங்க வகுப்பில் எல்லாரும் போறாங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா அண்ணாவுக்கு கஷ்டமா இருக்குமோ தெரியல. குமார் புன்னகையுடன் அவளை பார்த்தான். நீ போக ஆசைப்பட்டால் போயின். எவ்வளவுன்னு சொல்லு, பணம் தாரேன். எல்லாரும் போகும்போது உனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? குமார் படுக்கையை விட்டு எழுந்தான். அவனுக்கு முக்கியமான வேலை ஒன்று இருந்தது. அவன் உயிர் தோழன் சிவாவை சந்திக்க வேண்டும். சிவா டவுன் பள்ளியில் வைத்து அவனுக்கு அறிமுகமானவன். சிவா குமாருக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறான். அதே போல் சிவாவுக்கும் குமார் பல உதவிகள் செய்திருக்கிறான். சிவாவின் தந்தை மாரடைப்பில் மரணமான பொழுது இவன் கடைசி வரை கூடவே இருந்து எல்லா உதவி ஒத்தாசைகளையும் செய்து கொடுத்தான். அவர்கள் இருவரும் இணைபிரியா நண்பர்களானார்கள். சிவாவுக்கு குடும்ப கணம் இருந்தது. அவனுக்கு 2 சகோதரிகள், 3 சகோதரர்கள். அனைவரையும் அவன்தான் பார்க்க வேண்டும். சிவாவின் தந்தை ரயில்வே ஊழியர். எனவே அவருக்கான பென்ஷன் மற்றும் அது இதுவென்று ஒரு தொகை கிடைத்தாலும் கூட சிவாவின் தலைபாரம் குறைவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். சிவாவும் குமாரும் ஒரே பள்ளியில் பணிபுரிந்தாலும் குமாருக்கு மட்டும் வெளியூர் பள்ளியில் மாற்றல் வந்தமையால் குமாரால் இன்னும் சரியான முடிவுக்கு வர முடியவில்லை. காரணம் சத்யா. சத்யா அவர்களுடன் பணிபுரியும் சக ஆசிரியை. அழகானவள், பண்பானவள், பழகுவதற்கு அன்பானவள். அவளை முதலாக பார்த்த போதே குமார் மனதினை பறிகொடுத்து விட்டான். அவளின் கிளி மொழி பேச்சினை நாள் முழுவதும் அவனுக்கு கேட்டுக் கொண்டிருக்க ஆசை. தலையில் சுமைகள் பல இருந்த போதும் அவளின் இமைகளின் தரிசனமானது அவன் இதயத்திற்கு இதமாக சுகமாக இருந்தது. காதல் கொண்ட இதயம் ரோஜாவாக இருந்தால் பேச்சு வாசனையாக இருக்கும். அவளுக்கு அருகில் வரும்போதே கவலைகள் காணாமல் போய்விடும். சத்யா சற்று வசதியானவள். அவள் தந்தை ஒரு வியாபாரி. அவர்களுக்கு டவுனில் சொந்த வீடு இருந்தது. பெற்றோருக்கு ஒரே மகள் சத்யா. அனைவருடனுமே சிநேகமாகவே கரிசனமாகவே பழகினாள். குமாரிடம் மட்டும் சற்று உரிமையுடன் பழகியதை போல அவனுக்கு பட்டது. அவன் அவளை விரும்புவதை போல அவள் தன்னை நேசிக்கிறாளா என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அவள் தன்னை நேசிக்க வேண்டும் என எண்ணினான். அவர்கள் சந்திக்கும் நேரங்களில் பல கதைகள் பேசுவார்கள். ஆனால் காதலை பற்றி பேச மாட்டார்கள். அவளின் கண்கள் அலைப்பாயும், கால்கள் தரையில் கோலமிடும், உதடுகள் சில நேரம் அசையும், ஆனால் வார்த்தைகள் வெளிவராது. எனவே அவள் நிச்சயமாக அவனை காதலிக்கிறாள் என முடிவு செய்தான். ஆனால் அதை எப்படி அவளிடம் சொல்வது? சில நேரம் அவள் அவனை கோபித்துக் கொண்டால், அவனை காதலிக்கவில்லை என சொல்லிவிட்டால்,
எனவே அவன் சற்று தயங்கினான். இதை பற்றி பேச தன் உயிர் நண்பனை சந்திப்பதாக கூறியிருந்தான். அவன் நிச்சயமாக குமாருக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தது. குமார் உற்சாகத்துடன் படுக்கையை விட்டு எழுந்தான். இப்போது புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும். சிவாவை சந்திப்பதாக இருந்தால் அவன் வீட்டுக்கு நேரத்தோடு போய்விட வேண்டும். அவன் வீடு டவுனில் இருந்து சற்று ஒதுக்குப்புறமான பகுதியில் இருந்தது. குமார் தேநீர் மட்டும் குடித்து விட்டு புறப்பட்டான். அந்த நேரத்தில் டவுனுக்கு போக பேருந்து ஒன்று இருந்தது. அவன் மண் பாதையில் வேகமாக நடந்தான். தூரத்தில் பேருந்து வருவது தெரிந்தது. அந்த பாதையில் ஒரே ஒரு பேருந்து தான் ஓடுகிறது. அதுவும் சில வேளைகளில் காலையில் வராமல் போனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பெரும் சிரமங்களை அனுபவிப்பார்கள். வா குமார், நல்ல வேளை உன்னை பார்த்தேன். எனக்கு அவசரமாக ஒருவரை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. சரி, பரவாயில்லை, வா, அந்த ஹோட்டலுக்கு போகலாம். நான் இன்னும் சாப்பிடலை, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். இருவரும் ஹோட்டலை அடைந்தார்கள். சிவா காலை உணவை ஆர்டர் பண்ணிவிட்டு குமாரை பார்த்தான். என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன இல்லையா, நானும் மறந்தே போனேன். உன்னை பார்த்ததும் தான் ஞாபகம் வந்துச்சு. சொல்லு. குமார் சற்று நேரம் பேசாமல் இருந்தான். பின் சிவாவை பார்த்தான். சிவா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பவில்லை. எனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தெரியும். இப்போது நான் பேச போறது அதெல்லாம் இல்ல, வேற விஷயம். என்னடா புதிர் போடுற? புரியும்படியா சொல்லி. நீ சத்யாவை பற்றி என்ன நினைக்கிற? யாரு? நம்மளோட வேலை செய்யறாங்களே அவங்களா? ஏன், ரொம்ப நல்லவங்க. அழகு, அடக்கம், பணிவு எல்லாமே இருக்கு. ஆமா, ஏன் கேக்குற? நான் அவங்கள மனசார விரும்புறேன். சிவா வியப்புடன் அவனை பார்த்தான். என்னப்பா சொல்ற? ஆமா, சத்தியமா நான் சத்யாவை காதலிக்கிறேன். அப்படியா? ஆமா. சத்யா அவங்களும் என்னை விரும்புறாங்கன்னு தான் நினைக்கிறேன். உன்கிட்ட வாய் விட்டு சொன்னாங்களா? இல்ல, சொல்லல, ஒரு யூகம்தான். அவன் சற்று நேரம் பேசாமல் இருந்தான். குமார், அவங்க நிச்சயமா உங்களை காதலிச்சா பரவாயில்லை. ஆனா வெறும் நட்பா இருந்தா நம்ம 2 பேர் மேலேயும் அவங்க ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் நாம் அவசரப்பட்டு எதையோ சொல்ல போக கடைசியில அது விபரீதமா முடிஞ்சா? இல்ல சிவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னை மனசார விரும்புறாங்க. குமார், நீ பெண்ணை விரும்புவதையோ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதையோ பற்றி நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இப்போது நீ இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவைதானா என்று யோசித்து பாரு. நம்ம மாதிரி தலையில பணங்காய வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த அருவி மாதிரி துன்பம் துயரங்களால் துவண்டுகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் காதல் கல்யாணம் எல்லாம் இப்ப தேவைதானா? அதிலும் சத்யா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு. அவளையும் நான் துயரப்படுத்தணுமா? என்னை மாதிரியே உனக்கும் நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு. அதிர்ஷ்டம் இல்லாத காலத்தில் கைத்தடி கூட பாம்பாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கத்தை பற்றாக்குறை என்ற பாம்பு சுற்றி வளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு இன்னொருத்தரையும் நாம் பழி வாங்கணுமா? புளிய மரத்து பிசாசு பிள்ளையாரையும் பிடிச்ச மாதிரி நம்மளை நம்பி வர்றவங்களையும் தரித்திரம் பிடிக்கணுமா? கழுதை உழுது கம்பு விளையாது. நமக்குன்னு எழுதிய விதி அழுதால் தீராது. நான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இதையெல்லாம் சொல்றேன். கோபுரத்துல படர வேண்டிய கொடி குடிசையில் படர்ந்து நன்மை எதுவும் நடக்க போவதில்லை. சிவா சொல்லிக்கொண்டே போக அவன் சொல்வதில் உண்மையிலேயே நியாயம் இருப்பதை உணர்ந்தான் குமார். சட்டென சிவாவின் கைகளை பற்றி கொண்டான். ரொம்ப நன்றி சிவா, தக்க சமயத்தில் எனக்கு நல்ல புத்தி சொன்ன. கழுதைக்கு பிரதேசம் குட்டிச்சவர் என்பதை தெரியாமல் காதல் கல்யாணம்னு அவசரப்பட்டேன். நீ என் அறிவு கண்ணை திறந்து விட்டுட்ட. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. தான் நம்முடைய கடமைகள் எல்லாம் முடிந்து காலம் வரும் வரை காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒட்டகத்துக்கு தொட்ட இடமெல்லாம் கோணல், நமக்கு திரும்பிய இடமெல்லாம் பிரச்சனை. இந்த சமயத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. கூடும் காலம் வந்தா நிச்சயமா தேடிய பொருள் மடியில வந்து விடும். குமார் ஒரு தீர்க்கமான முடிவுடன் எழுந்தான். உடனடியாக இடமாற்றத்திற்கு சம்மதிப்பது, அங்கிருந்து கொண்டே மேற்கொண்டு பணம் சம்பாதித்து தன் கடமையெல்லாம் முடித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் தான் மற்றதை யோசிக்க வேண்டும். அவன் ஒரு வாரத்தில் வெளியூருக்கு புறப்பட்டான். சத்யாவிடம் எதுவுமே சொல்லவில்லை. வெளியூரில் பகுதி நேர டியூஷன் வகுப்புகள் செய்ததன் மூலம் அதிகமாக அவனுக்கு சம்பாத்தியம் கிடைத்தது. அவன் ஓய்வு உளைச்சல் இல்லாமல் உழைத்தான். விடுமுறை காலங்களில் கூட அவன் வீட்டுக்கு போகவில்லை. நாட்கள் ஓடின. 6 மாதங்கள் சென்றன. பாப்பாத்தி நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்தமையினால் அதற்காக அவன் போக வேண்டியிருந்தது. அவளுக்கு தேவையான நகை மற்றும் பணம் யாவற்றையும் இந்த 6 மாதங்களில் அவன் சம்பாதித்து அனுப்பியிருந்தான். அவன் பேருந்தில் ஏறினான். பேருந்து புறப்பட்டது.
எவ்வளவு நாட்களாகிவிட்டன. சொந்த இடத்திற்கு போய் சத்யா எப்படி இருப்பாள்? சிவா ஏன் கடிதம் போடவில்லை? பேருந்து வேகமாக ஓடியது. அவன் மெதுவாக கண்ணை மூடினான். அவன் இடமாற்றல் ஆகி வேலைக்காக வந்தபோது சத்யாவிடம் சொல்லவில்லை. அவன் வந்த பின் என்ன நடந்திருக்கும்? சத்யா எப்படி இருக்கிறாள் என்று எந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. மேலும் சிவா ஆரம்பத்தில் கடிதம் எழுதியதுடன் சரி, அப்புறம் எந்த தகவலும் இல்லை. அவளிடம் சொல்லாமல் வந்தது அவனுக்கு சரியாகப்பட்டது. சுடும் என்று தெரிந்து தீக்குள் விரலை வைக்க முடியுமா? காதலிக்காமலே இருப்பதை விட காதலித்து தோல்வி அடைவதும் சுகம்தான். காதல் வெற்றியில் முடிந்தால் கல்யாணம், தோல்வியில் முடிந்தால் காவியம். அவன் காதல் காவியமாகவே இருக்கட்டும். சட்டென பேருந்து நிற்கவே அவன் கண் வெளுத்தான். குளிரான காற்று முகத்தில் வீசியது. இவ்வளவு நாளைக்கு பிறகு அந்த குளிர் உடம்பில் பட்டபோது அவனுக்கு உண்மையிலேயே சிலிர்ப்பு ஏற்பட்டது. எந்த ஊர் சொர்க்கமாக இருந்தாலும் சொந்த ஊர் போல வருமா? அவன் பேருந்தை விட்டு இறங்கினான். தோல் பையுடன் இறங்கினான். அப்போது அவனுடன் பணிபுரிந்த ஆசிரியை மீனாவை தூரத்தில் கண்டான். அவளும் அவனை கண்டுவிட்டாள். ஹலோ குமார், என்ன சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க? சுகமா இருக்கீங்களா? வேலை எப்படி? அவள் படபடவென கேள்விகளை அடுக்கினாள். மீனா சத்யாவின் நெருங்கிய தோழி. மேலும் மீனா துடுக்குத்தனமானவள். அனைவரிடமும் மிக இலகுவாக பழகுவாள். என்ன குமார், நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன். நீங்க என்னமோ யோசனையில் இருக்கீங்க. சரி, நம்ம கிட்டதான் சொல்லவில்லை, பரவாயில்லை. சத்யா கிட்டவாது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது என்னது போய்? அவ பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். அவ உங்களை மனதார நேசித்தாள். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். மனசுல உள்ளதை மறைக்காம சொல்லுன்னு அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன். அவதான் கேட்கலை. ஆனா அதுவும் ஒரு வகையில் நல்லதா போயிடுச்சு. உங்களுக்கு குடும்ப சுமை இருக்கிறதால அப்படியான விஷயத்தில் ஈடுபாடே இல்லைன்னு நீங்க வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம்தான் அவளுக்கே தெரிஞ்சதாம். அவன் வியப்புடன் மீனாவை பார்த்தான். யார் சொன்னது? ஏன், நீங்க தான் சொன்னதா? உங்க நண்பர் சிவா சொன்னாரு. அது மட்டும் அல்லாமல் உங்களோட முடிவுனால கொஞ்ச நாளா மன உளைச்சலா இருந்த அவளை அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தி அப்புறம் அவளோட வீட்டாருடைய சம்மதத்தோட அவள் விருப்பத்தோடு அவளையே திருமணம் செஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு கூட திருமண அழைப்புதல் அனுப்பினதா சொன்னாரே. குமார் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். சிவாவுக்கு குடும்ப சுமை இருக்கேன், அவன் எப்படி? மீனா கேலியுடன் அவனை பார்த்தாள். யாருக்குத்தான் சுமை இல்லை? என்னை எடுத்துக்கோங்க. எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க. அம்மா நிரந்தர நோயாளி. அப்பா கடையில கணக்கு எழுதுறாரு. அதுக்காக நான் இப்படியே இருந்துட முடியுமா? எனக்கு கல்யாணம் பேசுறாங்க. ஆனால் எனக்கு கணவரா வர்றவர்கிட்ட சில நிபந்தனைகள் போடுவேன். தங்கச்சிக்கு கல்யாணம் முடிகிற வரை என் சம்பாத்தியம் முழுவதும் அவர்களுக்குத்தான் போக வேண்டும்னு. வாழ்க்கை என்பது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒப்பந்தத்தில் சில மாறுதல் செஞ்சுக்கிட்டே முன்னேறணுமே தவிர பயந்து ஓடக்கூடாது. சிவாவுக்கு சுமை இருக்கு, ஆனா அதை பெருசா மனசுல போட்டு அலட்டிக்காம சத்யாவுக்கு நேசக்காரன் நீட்டி இருக்காரு. உண்மையிலேயே அவர் உயர்ந்தவர்தான். அவள் சொல்லிக் கொண்டே போனாள். அவன் உயர்ந்தவன் இல்லை, நண்பனுக்கு துரோகம் செய்த கீழானவன். நண்பனுக்காக உயிரையே கொடுப்பது போல நடித்து அவன் காதல் பயிரை அளித்த நயவஞ்சகன். அவன் சத்யாவை மனமுடிப்பதற்காக இவன் மனதை கெடுத்து தூரத்திற்கு அனுப்பிவிட்டு பச்சை துரோகம் செய்து விட்டான் என்றெல்லாம் மீனாவிடம் அவனால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த விஷயத்தில் இவன்தான் முழுமையான குற்றவாளி. தன் மனதில் இருந்த காதலை உடனடியாக சொல்லாதது அவன் குற்றம். அதை உரியவரிடம் சொல்லாமல் உயிர் தோழன் என்று நம்பி இன்னொருவனிடம் சொன்னது இதைவிட பெரிய குற்றம். இனி என்ன செய்வது? கடலில் கரைத்த சந்தனம் போல அவன் காதலும் கரைந்து விட்டது. கண்ணீர் விட்டாலும் அது கிடைக்கவா போகிறது? சட்டி சுட்டதடா, கை விட்டதடாவென அவன் வழியில் செல்வதுதான் உத்தமம். அவன் சொல்ல மறந்த காதல் இன்னொருவனுக்கு வாய்ப்பாகி விட்டது மட்டும் உண்மை. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.